ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துநகர் கடற்கரை தான். முத்துநகர் கடற்கரை அப்படின்றது நம்ம தூத்துக்குடிக்கு முன்னாடி இருந்த பேர் தான். எல்லாருமே தூத்துக்குடியில் முத்து எடுத்திருக்காங்க. இப்போ முத்து எடுக்கிறதில்ல யாருமே, எல்லாருமே கடலுக்கு போயிடுறாங்க. காலப்போக்கில் மாறி முத்துநகர்ன்றது மாறி தூத்துக்குடியாக மாறிடுச்சு. ஸோ அந்த நேம் அழகாக ஞாபகமாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுதான் வாக்கிங் நிறைய பேர் இந்த இதில் போய்கிட்டு இருப்பாங்க. இந்த பீச்சில் அதிகமாக வாக்கிங் வர்றதுக்கே நிறைய பேர் வருவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கன்னியாகுமரி உள்ள ஸ்டாச்சு அப்படியே இருக்குது. பட் இது ஸ்மாலாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப ரியலாக இருக்குது. இது ரீசெண்டாக இப்போ கட்டினது தான். கூட்டம் யாருமே இல்லை பீச்சில். ஏன்னா இது ஃப்ரைடே அப்படின்றனால சாட்டர்டே சண்டே அடுத்து ஃபுல்லாக இருக்கும். இது வீக்கெண்டுனால இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டு அழகாக இறங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற டைம் தான். எப்போவுமே 2 போட்டு போகும். இந்த டைம் ஒரு போட் போயிருக்கு. ஃப்ரீயாக இருக்குது பீச்சே. இல்லைன்னா இந்த மண்ணில் ஃபுல்லாக ஆள் உட்காந்துருப்பாங்க. நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த கடற்கரையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தேன். ஆனால் இந்த மண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருக்கும். பட் ஏன் இவ்வளோ பிளாக்காக இருக்குது, இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு தெரில. எவ்வளோ குப்பையும் அள்ளி ஓரமாக வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணியிருக்காங்க கடலையே. அந்தளவுக்கு நம்ம மக்கள் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு குப்பை போடுறாங்க. சாப்பிட்டதையும் தூக்கி போடுறாங்க கடலுக்குள்ளே தான். காரியங்கள் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ குப்பையே போடுறாங்க. பட் இந்த இயற்கையை நம்மளே அழிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே என் பையன் அழகாக மண் அள்ளி வீடு கட்டி நல்லா விளையாடுவான். பட் விளையாட விடலை. ஏன்னா இந்த மண்ணை பார்க்கவுமே எனக்கு விளையாடையே பிடிக்கலை. ஓவராக கொஞ்சம் ஸ்மெல்லும் இருந்துச்சு. க்ளீன் இப்போ பண்ணியிருக்கிறனால. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் காலை மட்டும் நனைக்க விட்டுட்டு நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். தண்ணியை கண்டோன்னே அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிட்டு. தண்ணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பீச் எப்போவுமே இப்படி இருக்காது, ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஃப்ரைடேனால நாளைக்கு இதே டைம் வந்தோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த ஊஞ்சல் கூட என் பையனுக்கு கிடைக்கவே கிடைக்காது வர டைம்லாம். பட் தலைவர் இந்த வாட்டி ஊஞ்சல் கடிச்சு ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. நான் சிட் அவுட் ஏரியாவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டனால கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்புற டைம் இது பார்த்திங்கன்னா சிற்பி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னா, வாட்டர் பாட்டிலை ரீயூஸ் பண்ணி அழகாக வாட்டர் பாட்டிலையே அழகாக செஞ்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு. லைட்டும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் கிளம்புறேன். நேராக கோயில் போய்ட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you. Tata.